ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ரொமான்டிக் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதி வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். பாரதியை ரொமான்டிக்காக மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. ஆதி வந்து லதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆஃபீஸில். என்ன ஆஃபீஸுக்கு லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்டோன்னு, சாரி இனிமேல் லேட்டாக வர மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதெல்லாம் போகட்டும், என் ஃப்ரெண்டு வந்து இப்போ என் கூட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு, அதை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லி புரிய வச்சுருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சார் அதெல்லாம் அவளுக்கு தெரியும், ஏன்னா ஃபோன் வந்து ஏற்கனவே லவுட் ஸ்பீக்கரில் தானே போட்டிருந்துச்சு. ஓ அப்படியா, நான் என்ன நினச்சேன்னா என் ஃப்ரெண்டுக்கு கூட புரிய வச்சிடலாம், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எந்த ஜென்மத்திலையும் புரிய வைக்க முடியாது, புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே நடிப்பாங்க, சரி நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம தான் லூசு மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, பாரதி வந்து கேட்குறாங்க, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி வெளியிலேயே பேசுகிறேன், நான்லாம் அப்படிலாம் உன்னை நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பாரதி. சரின்ட்டு அடுத்தது வந்து வீட்டில் வந்து வக்கீலை வர சொல்லியிருக்காப்புல நம்ம ரத்னம். வந்தோடனே வக்கீல் வந்து எல்லோரும் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் ரெடியாக இருக்குது சார் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே, பங்கு 3 பங்காக தானே போட்டிருக்கீங்க அப்படின்னோன்னா, ஆமாம் சார் நீங்கள் சொன்னபடி தான் சார் போட்டிருக்கேன் அப்படின்னோன்னே, பாரதியிலேருந்து மொத்த குடும்பத்தையும் வர சொல்கிறாங்க. வர சொன்னோன்னே ரத்னம் வந்து பேச ஆரம்பிக்கிறாப்புல, இங்கே பாருங்கள் நான் வந்து சொத்து பிரிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், இப்போ என்ன அவசரம், அதுக்குள்ளே அப்புறம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே, 3 பங்காக பிரிச்சிருக்கேன் அப்படின்னு எடுத்தோடனே அதிரடியாக சொல்கிறாப்புல. சொன்னோன்னே எதுக்கு 3 பங்கு பிரிச்சிருக்கீங்கன்னு மணி வந்து கேட்குறாப்புல. இல்லை நான் கரெக்டாக தான் பிரிச்சிருக்கேன், அதுக்குள்ளே சொத்தெல்லாம் பிரிச்சுட்டாரே, நம்ம அவசரப்பட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு மணி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக சொல்கிறாப்புல, தனத்துக்கு ஒரு பங்கு, துரைக்கு ஒரு பங்கு, வாசுவோட பங்கு வந்து கரெக்டாக பாரதிக்கு ஒரு பங்கு அப்படின்னோடனே உடனே மணி வந்து கேட்குறாப்புல, வாசு பங்கு ஏன் பாரதிக்கெலாம் கொடுக்குறீங்க, அதான் துரை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ல அது போகிறாதா அப்படின்னோடனே, எனக்கு யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியுமாப்பில், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, வாசுவோட பங்கு வந்து அவங்களோட நம்பிக்கையும் ஆதரவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை பக்கபலமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சொத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே தனம் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்பா இப்படிலாம் பேசுகிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன், இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா துறை உனக்கு மட்டும் 2 பங்கு அப்படின்னா, அப்பா என்னை நம்பாமல் அவளுக்கு பங்கு கொடுக்குறாங்க, அதை தெரியாமல் நீ வந்து என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா, அவர் அசிங்கப்படுத்துறது போகிறாதா அப்படின்னு சொல்கிறாப்புல. பாரதி வந்து எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேணாம் அப்படின்னோடனே, பாத்தியாம்மா ஒவ்வொருத்தரும் வந்து சொத்து பிரித்தோடனே என்ன பங்கு எவ்வளோன்னு கேட்பாங்க, நீ மட்டும் வேணான்னு நினைக்கிறேல்ல, நீ ஒரு தங்கமான பொண்ணுமா, உனக்காக நான் எதுவுமே செய்யலை, வாசு இருந்த வரைக்கும் செய்யலை, இதுக்கப்புறமும் நான் உனக்கு செய்யலைன்னா ரொம்ப தப்பாக போயிடும், இது வந்து உன்னோட பங்கு வந்து வாழ்வாதாரத்துக்காக, பிற்காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கூட நீ வந்துயும் தமிழையும் வாழ்க்கையை நடத்தணும்ல, அதுக்காக தான் எனக்கு கொடுக்கணுன்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு, இது நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நாள் காலையில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு சைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைன் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து ஆதி வர்றாப்புல. ஆதி அந்த இடத்துக்கு வந்தோடனே பாரதி வந்து ரொம்ப பதட்டத்தில் ஆயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ லவ் பண்ணுறோமே அதை வந்து சொல்லிட போகிறாரு அப்படின்னு பாரதி வந்து நினச்சா, என்னை பொண்ணு கேட்டுட்டாருன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் அப்படின்னோடனே கரெக்டாக ஆதி வந்து காரை நிப்பாட்டிட்டு வராங்க. வந்தோடனே இருக்கிறது எப்படி தெரியும்னா, இடைப்பட்டதில் வந்து ஆதிக்கு வந்து லதா வந்து இங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொன்ன ஐடியா கொடுத்ததுனால கரெக்டாக இங்கே வந்துட்டாப்புல. வந்தோன்னா வணக்கம்ப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல ரத்னத்தை பார்த்து, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், இல்லை நான் பாரதி கொஞ்சம் வந்து வெளியில் சைட் ஒர்க் இருக்குது அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டோன்னே, அர்ஜென்ட் ஒர்க்கு அதனால தான் நானே வந்துட்டேன் அப்படின்னோடனே, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு தாராளமாக அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே, தம்பி உங்கள் கல்யாணத்தில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே எனக்கு தெரியும், உங்கள் மனசுக்கு உங்கள் நல்ல குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணே வருவா அப்படின்னோடனே, நிச்சயமாக அதில் வந்து உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக பாரதி வந்து பார்க்குறாங்க. ஆமாம் சும்மாவே ஆதி பேசுவான், இதில் இது வேறையா, சரி வாங்க முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அங்கேருந்து கிளம்புறாப்புல. கிளம்பி முடித்தோன்னு தான் மணி வந்து வராப்புல. ஆனால் ஆதியை வந்து மணி வந்து பார்க்கல. அதுக்கு அடுத்தது வந்து காரை ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல நம்ம ஆதி. ஓட்டிகிட்டு இருக்கப்ப எப்படி பாரதியை வந்து சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சீட் பெல்ட் போட்டுக்கோங்க பாரதினா, அதெல்லாம் போட்டுக்கிறேன் அப்படின்னு. சரி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க, நம்ம வந்து ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணலாம், பாட்டை போடலான்ட்டு பாட்டை ஒன்று போட்டு விட்றாப்புல. பாட்டு போட்டோன்னே என்ன ஒரு அழகி என்ன ஒரு அழகின்னு ஒரு சாங் ஓடுது. சாங் ஓடணுன்னா பாரதியை பார்த்து இப்படி சிரிக்கிறாங்க. சிரித்தோன்னே பாரதி வந்து இந்த நிலைமைக்கு சாங் வேறு போட்டு விட்றாப்புலே விடு அப்படின்ட்டு, ஆதி தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு பாரதி, சாங் ஒரு நல்ல அழகாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, நீங்கள் நிப்பாட்டுறீங்களா இல்லையா, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னோன்னா, ஓ அப்படியா சொல்லிட்டு காரை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணுறாங்க. சாங்கை ஸ்டாப் பண்ணிட்டு போகிறப்ப வந்து இது இப்படியே போனால் சரியாக வராதே அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கை போட்டுட்டு ஆதி வந்து கரெக்டாக வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம பாரதிக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, சாப்பிட்டா தலைவலி எல்லாம் போய்டுன்னு என் ஃப்ரெண்டு சின்ன ஃப்ரெண்டு சொல்லியிருக்காப்புல, இந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே,
என்ன ஆதி விளாட்றீங்களா? நடு ரோட்டில் காரை நிப்பாட்டிட்டு இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து வண்டியை எடுங்க அப்படின்னோன்னே, கிடையவே கிடையாது பாரதி. நீங்கள் வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த வண்டி இங்கேருந்து நவுறவே நவுறாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன். சாப்பிட ஆரம்பித்தோன்னே பாரதி வந்து ஃபேஸ் ரியாக்ஷனில் வந்து குழந்த மாதிரி சினுங்குறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை வருது. ஆதி வந்து பார்த்துட்டு ஒன்றரை கல்லில் 2 பேரும் க்யூட்டாக சைட் அடிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடை வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.